ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? கல்பாசி, பட்டை, கிராம்பு, இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, கறி மசால் பொடி, உருளைக்கிழங்கு 4 எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தழை. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, கல்பாசியை போட்டுக்கோங்க. அது எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு முறை இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குழம்பு இட்லி சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இதுலையே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாய் தூளும் கறி மசாலும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால், நீங்கள் தேங்காவாக வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பால் அரைச்ச இதுலேயே தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க இப்படி ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபைனலாக குழம்பு ரெடியாகி விட்டது. மல்லித்தழை லாஸ்ட்டாக தூவி
ஒரு கிண்டி கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூடாக தக்காளி குருமாவும் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.